ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கமகமன்னு ஒரு மசாலா டோஸ்ட் செய்யலாமா? எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு, ஜீரகம் ரெண்டும் போட்டு பொரிய விடுங்க. பொரிஞ்ச பிறகு வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் ஆன பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட், க்ரீன் சில்லி போட்டுக்கோங்க. இது போட்ட பிறகு தக்காளியும் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. 2 நிமிஷம் பிறகு கேப்சிகமும் கேரட்டும் போடுங்க. போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்ட பிறகு கேபேஜ் நான் 1 கப்பு போட்டிருக்கேன். நீங்களும் 1 கப் போடுங்க. போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். வதக்கிட்ட பிறகு ரெட் சில்லி பவுடரும் கரம் மசாலாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் ரெட் சில்லி பவுடர் போட்டேன். உங்கள்கிட்ட ரெட் சில்லி பவுடர் இல்லைன்னா காஷ்மீரி ரெட் சில்லி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மூடி போட்டு வேக வைங்க. அப்போ தான் நல்லா வேகும். வெந்த பிறகு டொமேட்டோ சாஸ் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிட்டேன். டொமேட்டோ சாஸோ டொமேட்டோ கெச்சப்போ எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிடுங்க. வதக்கின பிறகு கை நிறைய கொத்தமல்லி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி போட்டிங்கன்னா உங்களோட மசாலா ரெடி. இப்போ ஒரு தோசை தவால நிறைய பட்டர் போட்டு பிரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம செஞ்சு வச்சுருந்த பிரெட் டோஸ்ட் மேலே நல்லா இந்த மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணி அது மேலே ஒரு பிரெட் டோஸ்ட் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஐயங்கா பேக்கரி ஸ்டைல் மாதிரியே இருக்கும். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் அது கூடயே ஒரு கப் காஃபி குடிச்சிருங்க. சூப்பராக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.